டிவோஷனல் நேயர்களுக்கு எங்களது அன்பு வணக்கம். நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது என்று சொல்லக்கூடிய பதிகம். திருநீற்றினுடைய சிறப்பை எல்லாம் அந்த பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் அருளி இருக்கின்றார். இந்த பதிகம் பாடப்பட்ட சூழ்நிலை நாம் பார்க்க போகின்றோம். மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் வேண்ட திருமறைக்காட்டிலிருந்து ஆலவாய் என்ற நகருக்கு, மதுரை மாநகருக்கு வருகின்றார் பிள்ளையார். அப்ப சமணர்கள்லாம் ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வருகிறார் என்று கேட்டவுடனே அவர் வந்துவிட்டா தன்னுடைய சமயம் அழிந்து விடுமோ என்ற கருத்துல அவர் ஒரு மடத்துல தங்கி இருக்கிறார். அந்த மடத்துக்கு தீய வச்சு விடுறாங்க, நெருப்பு வைக்கிறாங்க. நெருப்பு வச்ச உடனே ஞானசம்பந்த பெருமான் தீயில் கருகி இறந்து விடுவார் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்போது ஞானசம்பந்த பெருமான் பாடி இருக்கிறாரு. செய்யனே திரு ஆலவா என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடுறாரு. பாடும்போது பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு சொல்றாரு. இந்த பைய என்ற சொல் மதுரை மாநகரத்தில் அழைக்கப்படுகின்ற சொல். நாமெல்லாம் மெதுவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை பைய என்று சொல்றார். அந்த பைய என்ற பேச்சு வழக்கு சொற்களை ஞானசம்பந்த பெருமான் இந்த பாடப்பகுதியில கொண்டு வந்திருக்கார். செய்யனே திரு ஆலவாய் மேவிய என்று சொல்லக்கூடிய பகுதியில பையவே சென்று பாண்டியருக்காகவே, ஏன் சமணர்களுக்காகணும்னு சொல்லி பாடலாம் இல்லையா, சொல்லலை. ஏன்னா சைவ மதத்துல யாரு பாண்டிய மன்னன் தான் மாறி இருக்கிறாரு. அதனால முதல்ல மன்னன்ட்ட போ, பையவே சென்று பாண்டியருக்காகவேன்னு அந்த பதிகத்துல பாடுறார். அப்ப அவர் வச்ச நெருப்பு தீ கொழுந்து விட்டு எரிஞ்சு மெதுவா போய் பாண்டியனை சென்று அடைகிறது. பாண்டியனை சென்று அடைந்த உடனே அவர் உடம்பெல்லாம் கொதிக்குது. நெருப்பு, வெப்ப நோய், வெப்பு நோய், வெப்பத்தினால வருகிறது வெப்பு நோய், ஜுரத்தினால வருகிறது. சமணர்கள் பொருத்தமில்லாத கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். அரசிக்கு கோபம் வந்துடுது, மங்கையர்க்கரசியாருக்கு கோபம் வந்து விடுகிறது. உடனே பிள்ளையார் சமணர்கள் இவ்வளவு கொடுமை செய்கிறாங்களே, ஞானசம்பந்த பெருமான் சின்ன குழந்தையா இருக்காரு, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி மனம் வருந்தும் போது அப்ப அரசிக்கிட்ட சொல்றாரு, மானினே விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் அப்படின்னு சொல்லிப்பாரு. மானின் நேர் வழி விழி கண்ணு, மான் கண்ணு மாதிரி இருக்குதான் மங்கையர்க்கரசியா இருக்கு. அந்த பாட்டை ஃபுல்லா சொல்லிட்டு, அந்த ஈனர்களுக்கு எளிய நான் பாலன்னு நினைக்காத, நான் சின்ன குழந்தைன்னு நினைக்காத, இந்த சமணர்களுக்கெல்லாம் நான் சாதாரண ஆளு. எப்படி ஞானசம்பந்த பெருமான் என்ன அழகா சொல்றாரு, குழந்தை அவ்வளோ அழகா சொல்லுது. அது ஈனர்களுக்கு எளியன் என்று நினைக்காத, என்ன பாலன்னு நினைக்காத, நான் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மங்கையர்க்கரசிட்ட சொல்லுகிறார். சொல்லிட்டு உள்ள போறார். பாண்டியனை பார்க்கிறார். இருக்கை கொடுக்குறாங்க. ஞானசம்பந்த பெருமானுக்கு உட்காரும் போது பாண்டிய மன்னன் அவசப்படுறார். வெப்பு நோய் தாங்க முடியல, ரொம்ப அதிகமான ஜுரம். இப்போ தெரியும் 102 டிகிரினா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அளவுக்கு மீறி ஜுரம் கஷ்டப்படுறாரு. அப்போ உடனே சமணர்கள் என்ன செய்யறாங்க, சரி நீ ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் உட்காந்துக்கலாம், இந்த நோய் எப்படியா தீக்கலாம்னு சொல்லிட்டு சமணர்கள் இடது பக்கத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இடது பக்கத்துல மயிர்பீலி கொண்டு மந்திரத்தை ஏதோ உச்சரித்து அவர்கள் செய்ய இவங்க ஞானசம்பந்த பெருமான் வலது பக்கம் உட்காந்துட்டு என்ன சொல்றாரு, மந்திரமாவதுங்கிற சொல்ற பதிகத்தை பாடுறாரு. அதனால இன்னைக்கும் வீட்டுல குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்ததுன்னா மந்திரமாவதுங்கிற பதிகத்தை பாடிட்டு நெற்றி நிறைய விபூதி பூசி, குழந்தைங்களுக்கெல்லாம் விபூதி பூசி நீங்கெல்லாம் பாடுனீங்கன்னா அந்த ஜுர நோயெல்லாம் எங்கேயோ ஓடி போயிடும். சூரியனை கண்ட பனி போல ஓடி போயிடும், நிக்கவே நிக்காது, ஜுரமே வராது. அதனால அந்த ஜுரம் அதிகமான குழந்தைங்களுக்கு வலிப்பு நோய் கூட வரும், அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப இந்த நேரத்துல நான் ஒண்ணு நினைக்கிறேன், எப்படின்னா ஜுரம் ரொம்ப அதிகமா வந்தா வைத்தீஸ்வரன் கோயில் என்ற ஒரு ஊர் இருக்கு, புள்ளிருக்கு வேலூர் என்று அழைக்கப்படும். அங்க ஜுரகேஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, இறைவன் சிவபெருமான். அந்த ஜுரகேஸ்வரருக்கு ரசஞ்சாதம் படைப்பாங்க. வேண்டிக்குவாங்க, சுவாமிக்கு வேண்டிக்கிட்டு ரசஞ்சாதத்தை படைச்சு அங்க வேண்டிட்டு அங்க வர்ற பக்தர்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. இது இயற்கை. அப்படினால மந்திரமாவது பதிகத்தை படியலாம், துரகேஸ்வரன் நீங்கெல்லாம் வேண்டலாம். இப்ப
அந்த இடப்பக்கத்துல சமணர்கள் மயில் பீலி கொண்டு பாண்டியனுக்கு தடவுறாங்க. பாண்டியனுக்கு தாங்கல. அதே மாதிரி இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க என்ன செஞ்சாலும் ஒன்றும் சரியாகல. உடனே இவங்க மயில் பீலி கொண்டு தடவை ஜுரம் அதிகமாக தான் இருக்குது. வலது பக்கத்துல சுந்தரம் இவர் ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்யறாரு, மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை முழுமே பாடுறாரு. பாடும்போதே முதல் 6 பாடல்ல ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரேன்னு சொல்லி பாடுவார். அடுத்த மீதி இருக்கிற பகுதியில் ஆலவாயான் திரு ஆலவாயான் பாடுவார். அடுத்த 4 பாடல்ல பார்க்கும்போது 5 பாடல்ல ஆலவாயான் நீருன்னு சொல்லி பாடுவார். அப்ப திரு என்ற சொல்லும் மேன்மை, அதான் ஒரு சூட்சமான்னு சொல்றான். அந்த 6 பாடல்லையும் திரு ஆலவாயான் திருநீரே திருநீரேன்னு பாடுவார். பாண்டியன் பிள்ளையாரை நோக்கி, பிள்ளையார்னா ஞானசம்பந்த பெருமான், அவரை நோக்கி ஆலவாயன்னல் நீரே மண்ணும் மந்திரமுமாகி நோய் தீர்க்கும் என்று பொருள்பட மந்திரமாத பாடலை பாடுகின்றார். வரப்பக்கம் தேய்க்கிறாரு, வலப்பக்கத்தில் அப்படியே தடவுறாரு. வேற ஒன்றும் இல்லை, விபூதி அப்படியே தடவுற உடனே நீர் அந்த ஜுரம் நீங்கி வெப்பம் நீங்கி நீர் நிறைந்த பொய்கை எப்படி சில்லுன்னு இருக்குமோ அதே மாதிரி வலது பக்கத்தில் இருக்கு. ஞானசம்பந்த பெருமான் வலது பக்கத்தில் திருநீர் பூசின உடனே அங்கே இருக்கிற வெப்பம்லாம் எங்கே போயிடுச்சு, இடது பக்கம் போயிடுச்சு. இடது பக்கம் போய் ஒரே வருத்துது, தாங்கலை, அவரால் தாங்க முடியல. ஒரே காலத்தில் வெண் நரகு ஒரு பால், இடது பக்கம் நரகம். அடுத்தது வலது பக்கத்தில் ஒரு பால் வீட்டு இன்பம். இன்பம்னா என்ன, ஜுரம் நீங்கிடுது, சந்தோஷம், வீடு பேரே போன மாதிரி இருக்குதான். 2 பாண்டிய மன்னனுக்கு கிடைக்கிறது. பிறவான மேன்மை உற்றேன் என்று சொல்லி கடைசி என்ன சொல்றாரு, இங்க வலது பக்கம் நீங்கின உடனே ஞானசம்பந்த பெருமானை கூப்பிட்டு நீங்க சமணர்களை ஒரு பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபூதி எடுத்து இந்த பக்கம் நீங்கள் தடவுன்னு அவர் சொன்னதுனால வந்து தடவுறார். பாண்டிய மன்னன் கேட்டுக்கொண்டது இணங்க இடது பக்கமும் விபூதி தடவுற, திருநீர் தடவ வெப்பு நோய் நீங்கியது. வெப்பு நோய் மட்டும் நீங்கல. அவர் கூன் போட்டிருந்தார், அவருக்கு கூன் பாண்டியன் என்ற பெயர். அந்த கூணும் நிமிர்ந்ததான். அந்த விபூதிக்கு எவ்வளவு பெருமை பாருங்க. விபூதி தானே, சாம்பல் தானே நினைக்கிறோம், அந்த விபூதிக்கு எவ்வளவு பெருமை. கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் என்று அழைக்கப்பட்டான். நல்ல கூணும் நீங்கியது என்று சொல்லி அந்த கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வேனா நாம் எல்லாரும் மகிழ வேண்டும் என்று சொல்லி இங்கே பாடியிருக்கின்றார். அந்த பாட்டு தான் இப்போ சுரநோய் நீங்க 2ஆம் திருமுறை ஆலவாய் பதிகம். பண் காந்தாரம் நவரோஸ். மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே வானவர் மேலது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே சுந்தரமாவது நீரே சுந்தரமாவது நீரே சுந்தரமாவது நீரே சுந்தரமாவது நீரே உதிக்கப்படுவது நீரே உதிக்கப்படுவது நீரே கந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே ஆ ஆ ஆ ஆ ஆ தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்தூவர் வாயுமை வங்கன் செந்துவர் வாயுமை வங்கன் செந்துவர்
இந்த ஆலவாயான் திருநீருன்னு சொல்லாம ஆலவாயான் திருநீரே அதுதான் நீக்கும். அந்த தேற்றேகாரம்னு சொல்லுவோம் இலக்கணத்துல, தமிழ் இலக்கணத்துல தேற்றேகாரம் தெளிவா சொல்றது. அதனால ஆலவாயான் திருநீரே நீரேன்னு கடைசியில சொல்வார். எல்லா இடத்துலயும் நீரு நீருன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்வார், கடைசி வரையில ஆலவாயான் திருநீரேன்னு பாடுறாரு. வேதத்தில் உள்ளது நீரு, வெம் துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, போதம்னா இன்பம், உண்மை தவிர்ப்பது நீரே, ஓதத் தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே, முக்தி தருவது நீரே, முனிவர் அணிவது நீரே, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரே, பக்தி தருவது நீரு, பறவை எறியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே, காண இனியது நீரே. காலைல எந்த சொன்ன நேற்று நிறைய ஊதி பூசணும், முகம் அப்படியே நல்லா பொலிவா தெரியும். காலையிலேயும் மாலையிலேயும் நெத்தியில ஊதி பூசணும். காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, அழகை கொடுப்பது, பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமையை கொடுப்பது நீரு, மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு, சேனம் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே, பூச இனியது நீரே, பூச இனியது நீரே, புண்ணியமாவது நீரே, பேச இனியது நீரே, பெருந்தவ தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரே, அந்தம் அதாவது நீரே, தேசம் புகழ்வது நீரே, திரு ஆலவாயான் திருநீரே, அறுத்தமதாவது நீரு, அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, பானம் அளிப்பது நீரு, பொருத்தமதாவது நீரு, புண்ணீர் பூசும் வெண்ணீரு, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே, இலது அட்டது நீரே, இருமைக்கும் உள்ளது நீரே, பயிலப்படுவது நீரே, பாக்கியமாவது நீரே, துயிலை தடுப்பது நீரே, உத்தமதாவது நீரே, ஐலை போலி தரு சூழத்தே ஆலவாயான் திருநீரே, ராவணன் மேலது நீரே, எண்ணத்தகுவது நீரே, பராவணமாவது நீரே, பாவம் மறுப்பது நீரே, தரவணமாவது நீரே, தத்துவமாவது நீரே, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே, மாலோடு அயனறியாத வண்ணமு உள்ளது நீரே, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யதேவன் கொடி நீரே, ஏல உடம்பு இடத்தீர்க்கும் இன்பம் தருவது நீரே, ஆலமதுண்டமிடச்செய்யும் ஆலவாயான் திருநீரே, குண்டிகை கையகளோட சாக்கிய கூட்டமும் கூட, கண்டிகை பிப்பது நீரே, கருதையினியது நீரே, என் திசைப்பட்ட பொருள ஏத்தம் தகையது நீரே, அண்ட தவர் பணிந்தே
ஞான சம்பந்தன் தேற்றிய தென்னனுடல் உற்ற தீபினியாயின தீர சாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவ நல்லவர் தாமே சாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவ நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் பாடினோமானால் கேட்டாலும் எல்லா பலன்களும் கிடைக்கும் என்பது திண்ணம். அனைவரும் இந்த பதிகத்தை பாடி இன்புறுங்கள்.